அப்படின்ற இன்னொரு நுட்பத்தை காட்டுறாரு. எனக்கு என்ன வியப்புனா, இந்த 360 எப்படி ஆண்டு கணக்குக்கு வந்தது அப்படின்னும் பொழுது, இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இத முடிச்சிடுறேன். இது மேல போயிடுறேன். ஒரு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு கணிதத்துக்கு வந்துடுறேன். இத நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இந்த கணிதத்துல சமநாள் கணிதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இரவு பகல் சமம் வருகின்ற இந்த நாள் எடுத்து நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா, சமமா இத கணிதம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு 360 தான் வரும். இந்த நாள்ல இருந்து சமமா ஆகுற நாள் வரைக்கும் நீங்க சரியா எடுத்து பார்த்தீங்கன்னா, 360 நாள் வரும். பெரிய வியப்பா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு சமநாள் எடுத்து அடுத்த ஒரு சைக்கிள் சுத்தி வரும்பொழுது, அந்த சமநாள நீங்க திருப்பி கணிதம் பண்ணி பாருங்க. அது 360 நாளாக தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகா ஒரு ஒரு அழகான நுட்பமான கணிதத்த முதல்ல சொல்லித் தர்றாரு. நீங்க எப்படி வந்து இந்த கணிதத்த செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இது இது திருமூலர் சொல்லிக் கொடுக்கிற முறைய பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆழம் போய்க்கிட்டே இருக்கும். ஆனா இத இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்த பகுதிக்கு போறேன். அடுத்தது மாதம் எப்படி வருது அப்படின்றது நமக்கு பொதுவாகவே தெரியாது. மாதம்னா நமக்கு தெரியும் சூரியன் சுத்துது, சந்திரனும் சுத்துது அப்படின்னு. அந்த மாத கணிதம் எங்கிருந்து வருது? அதையும் சொல்லிக் குடுக்குறாங்க. இது வந்து எய்முறை. த மூன் மெத்தட் ஆஃப் அலைன்மென்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க அத கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு திருமூலர். இத வந்து பெருங்குன்றூர் கிழார் என்ன சொல்லி தர்றாருன்னா, மாதம் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு நமக்கு முதல்ல புரியும். நின்னால் திங்கள் அணைய ஆக திங்கள் அப்படின்னு முடிக்கிறார். After the moon aligns with the chosen star, signifying the beginning of new month. இந்த வார்த்தையை நல்லா புடிச்சுக்குங்க. அதாவது மாதம் என்பது சூரியனை வைத்து அமைவது அல்ல. மாதம் என்பது சந்திரனை வைத்து அமைவது. அப்ப திங்கள்ன்ற வார்த்தையே ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, அது திங்களை அடிப்படையாக கொண்டது. மாதம் என்ற அந்த சொல், அந்த வரி, அது எல்லாமே திங்களை வைத்துதான் நடக்குது. எப்போ சந்திரன் போய் ஒரு குறிப்பிட்ட அதாவது நட்சத்திரத்தோட சேருதோ, அதைதான் நம்ம மாதம்னு கணிச்சோம். இத பெருக்குன்றூர் கிழார் அழகா பதிவு பண்ணுவார். இவர் எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுவார். நீங்க பிறகு பாப்பீங்க. அப்ப நமக்கு மாதம் எப்படி வருதுன்னா, சூரிய கணக்குல வர்றதில்ல. மாதம் என்பது சந்திர கணக்குல வருவது. நல்லா பாருங்க. நாள் என்பது சூரிய கணக்குல வருது. மாதம் என்பது சந்திர கணிதத்துல வருவது. இதுதான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கூட புரியுறது கிடையாது. அவங்க வந்து சந்திரனை புறக்கணிச்சுட்டாங்க. டே கணிதம் அவங்களுடைய கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை மையப்படுத்தி இருக்கு. அப்ப எப்படிப்பா நீங்க மாதத்தை பிரிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்க சொல்லுவாங்க இல்ல சந்திரன் தான். அப்ப எப்படி உங்க கேலண்டர்ல சந்திரன் காணாம போனுச்சுன்னா அவங்களுக்கு விளக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்களை நாம கொடையாக கொடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கொடை. பிறகு பார்ப்போம். இது எப்படி அவங்க செஞ்சிருக்காங்கன்றத நான் முதல்ல சின்னமா ஒரு சின்ன அளவுல சொல்லிடுறேன். மேளம் வந்தா சித்திரை இருக்கணும். நான் போன இதுல காட்டினேன். அது சித்திரையில நின்றா சித்திரை, அதனாலதான் நிறைமதி நின்ற நாள் சித்திரை பௌர்ணமி. சித்திரை பௌர்ணமி அன்றைக்கு தான் நமக்கு மாதம் தொடும். அந்த மாதம் முழுமை நிறைகின்றது. அந்த மாதத்தை வந்து நம்ம அந்த தொடுறோம். அந்த மாதத்தை தொடுறோம் முழுமையாக. ஆனா நம்ம இப்ப வந்து சூரியனை மையப்படுத்தி செய்யறதுனால, சூரியனையும் சந்திரனையும் மையப்படுத்துறதுனால, அந்த சித்திரை அங்க இருக்கும் பொழுது அந்த கணிதத்தை வந்து அந்த ஏன்னா ஒன்றாக வைத்து பார்க்கல. இப்ப ஓடிருச்சு. சந்திரனும் சூரியனும் மாறி மாறி நடக்கும். நான் முன்பே சொல்லிட்டேன். அது 5.5 பாகை வேறுபட்டு நிக்குது. அப்ப அது ஒன்றாக ஒரு புள்ளியில கணிதம் செய்யும் பொழுது இதெல்லாம் ஒன்றா நிக்கணும். ஒரு புள்ளியில நின்றோம். அப்போ இங்க பாருங்க வைகாசி இடபம் வந்து வைகாசி காலங்கள்ல விசாகம். இது வந்து சூரிய ஓரைகள் 12. ஆனா இந்த சந்திர மாதங்கள் இந்த நட்சத்திரத்துல அது நிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தை என்பது பூச நட்சத்திரத்தை தொடணும். பூச நட்சத்திரத்தை தொட்டாதான் தை மாதமே பிறக்கும். அதாவது பிறக்கும் அப்படின்னா அந்த தை மாதத்தை உறுதி செய்ய முடியும். தை மாதம் என்ற அந்த ஒரு மாதம் ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமா பூசத்தை தொட வேண்டும். யாரு? சந்திரன். அப்ப சந்திரன் வந்து பூசத்தை தொட்டாதான் அங்க தைன்ற அந்த கருத்தே வருது. அது போலதான் சித்திரை. சித்திரை வந்து சித்திரை நட்சத்திரத்தை போய் சந்திரன் தொடணும். முழுமை அதுதான் முழு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எப்படி இது இது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக். ஒரு காம்ப்ளெக்ஸான ஜியோமெட்ரிக்கல்
மேத்தமேட்டிக்ஸ், அதாவது எஸ்ட்ரோ சயின்ஸ். இந்த ஜியோமெட்ரிக்கல் சயின்ஸை வந்து எவ்வளவு நுட்பமாக இது இது எல்லாத்துக்கும் விளக்கம் தர முடியும், இன்னைக்கு நேரம் கிடையாது.